السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில விஷயங்களை நாம் கூறிக்கொண்டு வந்து அதற்கு இடையில் குர்ஆன் கூறும் உதாரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்னும் சில விஷயத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கடைசியாக சிலந்தி, ஈ, கொசு இது போன்ற உதாரணங்களை கொண்டு அல்லாஹு தாலா எதை நாடுகின்றான் என்ற விஷயத்தை நாம் பார்க்க முடித்தோம். பின்பு அல்லாஹு தாலா இப்போது உதாரணம் என்ற வார்த்தை இல்லாமல் உதாரணத்தையும் தாண்டி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. கொளவி, அதே போன்று எறும்பு, தேனி இவையெல்லாம் ஒரே இனத்தில் வாழக்கூடியவைகள். இப்போது இந்த தேனியை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது இதை உதாரணம் என்று சொல்லாமல் உதாரணத்தையும் தாண்டி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகின்றான். தேனியை பற்றி அல்லாஹு தாலா ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தில் முதல் வார்த்தை அவுஹா என்று அல்லாஹ் பேசுகின்றான். அவுஹா என்றால் நாம் வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இறை தூதர்களுக்கு எப்படி அல்லாஹு தாலா வஹி அறிவித்தானோ இதே போன்று தேனீக்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததை அல்லாஹு தாலா பேசுகின்றான். எவ்வளோ வட்டுருக்கமான வார்த்தை என்பதை மிக நிதானமாக நாம் புரிய வேண்டும். அவுஹா என்ற இந்த வார்த்தை வஹி அறிவித்தோம் என்று பேசுகின்றான். அல்லாஹு தாலா கொடுத்த அறிவை வைத்து பெரும்பான்மையான ஜீவராசிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் சில உயிரினங்களுக்கு அல்லாஹு தாலா வஹியை அறிவித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முழுமையான ஒரு கட்டுக்கோப்பை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அதில் இந்த எறும்பு, தேனீக்கள் எல்லாம் அடங்குகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நேரடியாக வஹி அறிவிக்கின்றான். இப்போ வஹி அறிவித்து அல்லாஹு தாலா அதை எப்படி செயல்பட சொல்லி இருக்கின்றான் என்பதை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இதனுடைய முதன்மையானதாக எறும்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் இந்த எறும்பு எப்படி இருக்கிறது என்ற அறிவியலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சுருக்கமாக நாம் ஒரு சில ரூஹானியத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்தி அல்லாஹு தாலா பேசினாலும் அதனுடைய அடிப்படை ரூஹ், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு அடிப்படை ஸ்கிரிப்ட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா எறும்பை குறித்து என்னென்ன தாக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றான் என்ற விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயத்தின் நோக்கம் ஒரு முஃமினுக்கு ஈமான் அதிகரிக்க வேண்டும், அதை கொண்டு அவர் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அதை கொண்டு நாளை மறுமையில் அவர் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய விஷயம். அப்போ எறும்பை பற்றி ஒரே ஒரு வசனம் குர்ஆனில் பேசுகின்றது. அந்த அத்தியாயத்திற்கு பேரே அல்லாஹ் தஆலா அந்நம்ல் எறும்பு என்று வைத்திருக்கின்றார். பின்பு அந்த ஒரு வசனம் எறும்பை பற்றி பேசிவிட்டு அந்த எறும்பு பேசியதை தான் குர்ஆன் பேசுது. எறும்பு பேசியதை குர்ஆன் பேசுகின்றது. எறும்பு பேசிய விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இரண்டாவது வசனம் பேசுகின்றது. நல்லா கவனிக்கணும். முதல் வசனம் எறும்பை பற்றி குர்ஆன் பேசுது. எறும்பு பேசியதை குர்ஆன் பேசுகின்றது. எறும்பு பேசிய வார்த்தையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டவுடன் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய உடலிலும் அது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இரண்டாவது வசனம் பேசுது. அப்படி என்றால் இந்த இரண்டு வசனங்களும் சேர்ந்து இப்போது அதை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுக்கான அடையாளம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஃமினாக இருந்தார்கள். எறும்பு பேசியது தாக்கத்தை ஏற்படுத்தியது.
இந்த 2 வசனங்களும் நாம் மேல்போக்காக படித்துவிட்டு கடந்து சென்றால் நாம் முஃமின்கள் இல்லை என்பது அதுவே பொருள்பட்டுவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் எப்படி தாக்கத்தை, இம்பாக்டை அது காட்டியதோ அதே போன்று நமக்கு அது காட்ட வேண்டும். இதே நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த எறும்பை அல்லாஹ் தஆலா இணைத்து பேசுவதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. வேறு எந்த நபியும் அல்லாஹ் தஆலா இங்க பேசல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வியப்பை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். மற்ற இறை தூதர்களை காட்டிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகோடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை குறித்து இருந்தது. மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மனிதர்களை தாண்டி ஜின்கள், ஷயாத்தீன்கள், காற்று என்பன போன்ற விஷயத்தின் மீது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், ஆதிக்கம் இருந்தது. இந்த நேரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்கும் போது ஒரு முஃமினுக்கு ஆச்சரியம் இருக்கும். இருக்கா இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தலை தூக்கும். எப்படி வாழ்ந்திருக்கிறார் மனிதர், எப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவருக்கு, எப்பேற்பட்ட அடியாராக அவர் திகழ்ந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு செல்வ செழிப்பான நேரத்திலும் இடையிலும் அல்லாஹை ஒருபோதும் அவர் மறந்ததில்லை. அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியாராகவும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் அந்த எறும்புக்கு பின்னாடி உள்ள வசனமும் அதை பேசுது. இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அந்த 2 வசனத்தையும் வேர்டு பை வேர்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அல்லாஹ் தஆலா எப்படி வார்த்தையை கொண்டு வந்து அந்த வசனத்தை கோர்த்திருக்கிறான்றது இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இப்போ ரூஹை மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை யார் படித்தாலும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஆச்சரியத்தில் ஒரு முஃமினை அது மூழ்கடிக்க செய்யும். ஆனால் இந்த உதாரணம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அதான் பாயிண்ட். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கே ஆச்சரியமானது. சுலைமான் நபி எறும்பு பேசியதை கேட்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். இப்ப அதான் டாபிக். அப்படி என்றால் எறும்பினுடைய விஷயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு புரிந்திருப்பார்கள்? சொல்றது விளங்குதுங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லோருக்குமே ஆச்சரியமானது. ஆனா சுலைமான் நபியையே ஆச்சரியப்படுத்தி விட்டது எறும்பினுடைய இந்த சொல். இப்படி நம்ம புரியணும். அதனால தான் அந்த 2 வசனத்தை மட்டும் அல்லாஹ் பேசுறான். முதல் வசனம் எறும்பு பேசியது, 2வது வசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலும் உடலிலும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே 2வது வசனம் பேசுது. இப்போ சுலைமான் நபியையே ஆச்சரியப்படுத்திய அந்த எறும்பை பற்றி, அதனுடைய குறிப்பிட்ட சில விஷயத்தை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எறும்புக்கு வஹியை அறிவித்திருந்தான். வஹி என்றாலே ஒரு விதமான ஞானம். இந்த ஞானத்தை நீங்கள் புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வாக உங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உண்டு. இந்த இல்முக்கு பேர் லதுன்னி என்று சொல்லப்படும். இந்த கல்வியை நீங்கள் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஏ அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய பேர் லதுன்னி இல்ம். இது நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கிடைக்கப் பெறுகின்ற இல்ம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போகக்கூடிய நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான் ஹதீர் அலைஹிஸ்ஸலாமை பத்தி? அவருடைய பேரை கூட அல்லாஹ் சொல்லல. ரஹ்மத்தம் மின் இந்தினா, நம் புறத்திலிருந்து நம்முடைய அடியாருக்கு ரஹ்மத் செய்திருந்தோம் சொல்லிட்டு, வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம் புறத்திலிருந்து அவருக்கு இல்ம வழங்கியிருந்தோம். இப்போ வேற எங்கிருந்து எடுக்க முடியாது. ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இல்ம் அவர்கள் வேறு யார்கிட்டையும் போய் எடுக்கல. நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க பெற்ற இல்முக்கு பேர் குர்ஆன் சொல்கின்றது லதுன்னி என்று. கஹஃப் சூராவிலும் இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். மில்லதுன்க ரஹ்மத்தன், துஆ கேட்கும்போது ரப்பனா லா துஸிக் குலூபனால நீங்க பார்க்கலாம் மில்லதுன்க ரஹ்மத்தன். இந்த லதுன் என்ற லதுன்னி என்பது நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அடியாருக்கு கிடைக்க பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ இந்த லதுன்னியை தான் அல்லாஹ் தஆலா தேனீக்களுக்கும் எறும்புகளுக்கும் கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வேண்டாலும் வாழலாம் அப்படின்றதல்ல. அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்திருந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று.
எறும்புகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த ஞானத்தில் முதன்மையான ஞானம் எதுவென்றால் காலத்தை பற்றிய ஞானம், நேரத்தை பற்றிய ஞானம். மனிதர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுறான். முதல் விஷயமே, மனிதன் காலத்தை பற்றிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தும் அதை விரயம் செய்து கொண்டிருக்கின்றான். காலத்தை மனிதன் நாசம் செய்து கொண்டிருக்கின்றான். எல்லா காலத்தையும், எந்த காலங்கள் எல்லாம் அறிவுறுத்தப்படுகின்றதோ அதை துச்சமாகவே மனிதன் கருதுகின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பேசுறான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு பேசுவதனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லுஹருடைய வக்த் இருக்கு. லுஹருடைய வக்த், இந்த லுஹருடைய வக்த் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நிர்ணயித்திருக்கிறானோ இந்த நேரத்திற்குள்ளாக நீங்கள் 4 ரக்காத்துகளை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடணும். சொல்றது விளங்குதுங்களா? இந்த 4 ரக்காத்துகளை நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அந்த நேரத்தை நீங்கள் வேறு எதற்காவது பயன்படுத்தினால், நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அது ஹராம். உதாரணத்திற்கு 1 மணி நேரம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான், லுஹருடைய நேரம் உதாரணமா வச்சுக்கணும். இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அல்லாஹ் தஆலா அந்த 1 மணி நேரத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த 4 ரக்காத்துக்கு 10 நிமிஷம் கொடுக்குறீங்களான்றத பார்த்துக்கிட்டே இருப்பான். இதில் ஆக சிறந்தது முதல் வக்த். அவ்வளவு வக்துல நீங்க கொடுத்துடணும். நீங்க கொடுக்கல, சரி அடுத்த 10 நிமிஷம் உங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க வேற வேலையில ஈடுபட்டீங்க, கொடுக்கல, அடுத்த 10 நிமிஷம், 4வது 10 நிமிஷம், 5வது 10 நிமிஷம், 6வது 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம். அதாவது 1 மணிக்கு ஆரம்பிச்ச நேரம் 2 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா 1:10க்கு நீங்க முடிச்சிருக்கணும், முடிக்கல. 1:10 இருந்து 1:20க்கு நீங்க முடிச்சிருக்கணும் கடமையை, முடிக்கல. 1:20 இருந்து 1:30க்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும், முடிக்கல. அடுத்த 10 நிமிஷம் 1:40, 1:50 வரைக்கும் நீங்க முடிக்கல. அடுத்த 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் இருக்குல்ல, 1:50 இருந்து 2 மணி வரைக்கும் நீங்க கடமையை நிறைவேற்றாமல் நீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா அந்த வியாபாரம் ஹராம். நீங்க அந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தூக்கம் ஹராம். மெய் மறந்து தூங்கின தூக்கத்தை இங்க பேசல, நீங்க வேண்டும் என்றே தூங்குறீங்க. நீங்க அதை விட்டுட்டு வேற எதையோ செய்றீங்க. நீங்க எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ கடமையை மறந்து, அந்த காரியம் உங்களுக்கு ஹராம் என்று கணக்கிடப்படும். இது புரிஞ்சுதுங்களா? இதே போன்றுதான் எறும்புகளுக்கு காலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு காலத்தை பொன்னாக கருத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஜும்ஆவையும் சிறப்பாக்கி ஜும்ஆவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ரமலானுடைய கடைசி 10ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் ஒற்றைப்படை லைலத்துல் கத்ரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு காலத்தையும் எடுத்து 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 ஹதீஸ் பேசுகின்றது. ஆனால் நமக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இல்லை. ஆனால் எறும்பு காலத்தை சரியாக கணக்கிட்டு வைத்திருக்கிறது. எது குளிர்காலம், எது கோடை காலம், எப்போது இரையை தேட வேண்டும், எப்போது சேமிக்க வேண்டும், குளிர்காலத்தில் என்ன நடக்கும், மழை காலத்தில் என்ன நடக்கும், தனக்கும் தன்னுடைய சேமிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தை பற்றி அவ்வளவு துல்லியமாக காலத்தை வைத்து கணக்கிடுகின்றன. இதை வைத்து அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் பேசக்கூடிய முதல் சாப்டர், இந்த உலகத்தில் நீங்கள் வீணடிக்கக்கூடிய இந்த காலத்தை வீணடித்துக் கொண்டே இருந்தால் ஆகிரத் என்ற ஒரு காலம் வரும் உங்கள் மீது ஆகிரத் என்ற ஒரு காலம் நேரம் வரும். அந்த கட்டத்தை, அந்த யுகத்தை நீங்கள் மிக கடினமாக கழிப்பீர்கள். அவ்வளவு கடினமான ஒரு நேரம் நாளை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். அப்போது நீங்கள் வருந்துவீர்கள். நமக்கு முன்னால் சொல்லப்பட்ட எறும்பினுடைய உதாரணம் காலத்தை அது சொல்லியதே, நேரத்தை அது சொல்லியது. ஒவ்வொரு ஜும்ஆ, ஒவ்வொரு லைலத்துல் கத்ர், ரமலான் மாதம், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், இவை எல்லாம் நமக்கு அறிவுறுத்தியும் யார் இந்த காலங்களை வீணடித்தாரோ கண்டிப்பாக அவர் மறுமையில் மிகப்பெரிய கை செய்யப்படுவார், மிகப்பெரிய வருத்தப்படுவார். ஆனால் அந்த வருத்தத்திற்கு கூட எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் பேசலாம். வஅன்னா லஹு ذிக்ரா, நாளை மறுமை நாளில் உங்களுக்கு முன்னால் நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் மனிதன் வருந்துவான். இப்ப இந்த விஷயத்தை கண்டு வருந்துவான்.
காலம் நேரம் என்று எப்படியெல்லாம் நமக்கு பாடம் புகட்டப்பட்டது. உலகத்தில் எறும்பை வைத்து கூட அல்லாஹ் தஆலா நமக்கு காலத்தையும் நேரத்தையும் புரிய வைத்தானே. ஆனால் நாம் சரியான முறையில் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவான். ஆனால் அந்த வருந்தக்கூடிய வருத்தத்திற்கு கூட எந்த மதிப்பும் அன்றைய தினத்தில் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த உலகத்தில் யார் காலத்தை பற்றி யோசிக்கிறாரோ இந்த காலம் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஆகிரத் என்ற ஒரு காலம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. யார் இந்த உலகத்தினுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துவாரோ இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஆகிரத் கை கொடுக்கும். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா முதலாக எறும்புக்கு சொன்ன விஷயம் காலத்தை பற்றிய ஞானத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். இதை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 2, இரண்டாவது விஷயம் அல்லாஹ் தஆலா எறும்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய வகை திட்டமிடுதல். திட்டமிடக்கூடிய இந்த குணத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக எறும்புகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோ தானோ என்று எறும்புகள் செய்வதில்லை. எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் இன்று நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்திருக்கின்றோம் என்ற திட்டமிடல் மிக தெளிவாக எறும்புகளிடத்தில் இருக்கின்றது. இந்த திட்டமிடம் இல்லாமல் எறும்பு வாழக்கூடிய எந்த ஒரு நேரமும் காலமும் கழிந்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள், முழுமையான ஈமானை அல்லாஹ்வின் மீது வைத்து விட்டார்கள். ஆனால் திட்டமிட்டுத்தான் செயல்பட்டார்கள். தனது திட்டமிடலை நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைத்தார்கள். திட்டமிடுதல் நம்முடைய பொறுப்பு. ஆனால் நம்முடைய திட்டமிடலை அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். நம்முடைய திட்டமிடலை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்னால என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டேன், ஆனால் இதை கைகூட வைப்பதும் இதை தோல்வியுறை செய்வதும் உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீ சிறந்ததை எனக்கு வழங்கு, நீ எனக்கு சரியானதை கொடு. ஹிஜ்ரத் என்ற திட்டமிடல் எவ்வளவு துல்லியமான திட்டமிடல்! எப்பேற்பட்ட திட்டமிடலை! ஒரு மனிதர் ஹிஜ்ரத் என்பதை மட்டும் படித்தால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அதில் பாடம் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வாழ விட மாட்டேன்றீங்களே, சரி விடுங்க, நான் கிளம்பி போற மதீனாவுக்கு. அப்படியா போயிட்டாங்க. வாழ விட மாட்டேன்றீங்க, சரி போங்க, நான் ஆச்சு, இஸ்லாம் ஆச்சு, ஈமான் ஆச்சு, நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஊர்ல போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியா திட்டமிட்டார்கள்? அப்படின்னு சொல்லியா கிளம்பி போனாங்க? தனது பயணத்தை எவ்வளவு துல்லியமாக ஆக்கினார்கள். அதை எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி கிளம்ப வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், தனது பயணத்தோழர் யார், தான் செல்லக்கூடிய இரவில் தன்னுடைய படுக்கையில் உறங்குபவர் யார், உறங்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்தால் என்ன அவர்களிடத்தில் பேச வேண்டும், எத்தனை ஒட்டகங்கள் தேவை. சென்று முதலில் ஒரு இடத்தில் தன் பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணல, இங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறது. அந்த இடத்திற்கு ஒருவர் உணவுக்காக அவர் செல்லும் போது நபி அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த அந்த கால் தடத்தை அழித்துக் கொண்டே செல்வார். இப்பேற்பட்ட திட்டம். பின்பு வழிகாட்டுபவர் ஒருவர். அந்த திட்டம் எப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் மக்காவை விடவும் தனது அறிவாற்றலை மிக கூர்மையாக செலுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? இதற்கு பின்னால் ஒரு இராணுவ தளவாடத்தை நாம் அமைக்க வேண்டும். இதற்கு பின்னால் நமக்கான ஒரு ஆட்சி பீடத்தை நாம் அமைக்க வேண்டும். இதற்கு பின்னால் நம்முடைய ஹிலாஃபத்தை நாம் அமைக்க வேண்டும். நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். எப்பேற்பட்ட திட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுக்கிறார்கள். ஒரு போர் அப்படின்னாக்கா வாங்க சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா கண்ணை மூடிட்டு போய் போர் செய்யல. அந்த போருக்கான தினம், அந்த போருக்கான இடம், அந்த போரை யார் தலைமை தாங்க வேண்டும், முன்னணியில் யார் நிற்க வேண்டும், பின்னணியில் யார் நிற்க வேண்டும், வலது பக்கத்தில் யார் இருக்க வேண்டும், இடது பக்கத்தில் யார் இருக்க வேண்டும், யாருடைய சொல்லுக்கு யார் கட்டுப்பட வேண்டும், நீங்கள் அம்பு எறிய வேண்டும், நீங்கள் வாள் வீச வேண்டும், நீங்கள் ஈட்டி எறிய வேண்டும், அத்தனையும் நபி அவர்கள் வகுத்தார்கள். எந்த ஒன்றும் சும்மா உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க போய் செய்யுங்க, நீங்க என்ன தெரியுதோ நீங்க செய்யுங்க, இப்படி அல்ல. இன்று வரைக்கும் கொரில்லா தாக்குதல் சொல்றாங்கல்ல, இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தது யார்? யார் கற்றுக் கொடுத்தா கொரில்லா தாக்குதல்? என்னைக்காவது முஸ்லிம்கள் நம்ம யோசிச்சோமா? கொரில்லா தாக்குதலை அறிமுகப்படுத்தியது யார்?
கொரில்லா தாக்குதலை செய்தது யார்? உஹது போர் மிகப்பெரிய போர், மிகப்பெரிய போர். இந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். கொரில்லா தாக்குதலை நபி அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. கொரில்லா தாக்குதல் என்றால் நாம் அவர்களை தாக்குவோம், அவர்களுடைய தாக்குதலுக்கு நாம் ஆளாக மாட்டோம். அவங்க நம்மளை தாக்குவாங்க, அந்த தாக்குதலுடைய தாக்கம் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதுக்கு பேர் கொரில்லா தாக்குதல். இதை யார் அறிமுகப்படுத்தினாங்க? நபி அவர்கள் கொரில்லான்லாம் சொல்லல, இப்ப பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாரார் தாக்கும், இன்னொரு சாரார் மறுசாரார் நம்மை தாக்கும் போது அவர்களுடைய தாக்குதலுக்கு நாம் உட்பட மாட்டோம், நம்ம எந்த பாதிப்புக்கும் அது ஆக்காது. உஹது போரில் நபி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒரு மலையின் மீது கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை நிறுத்துகின்றார்கள். இந்த 50 பேருடைய வேலை என்ன? நீங்க இங்க நின்றுகிட்டே இருக்கணும், யாராவது மலை ஏறி வந்தால் அப்ப நீங்க அவங்கள தாக்கணும். எங்களுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்க மலையை விட்டு இறங்கவே கூடாது. எப்படி நபி அவர்கள் சொல்றாங்க? கீழ் இருக்கக்கூடிய நாங்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு எங்களுடைய உடல்கள் சிதறடிக்கப்பட்டு பறக்கக்கூடிய கழுகும் பருந்தும் வந்து எங்களுடைய உடலை கொத்தி தின்றாலும் நீங்கள் மலையிலிருந்து இறங்கக்கூடாது. நபி அவர்கள் சொல்லிய வார்த்தை இது. உஹது போர்ல எங்களுடைய உடலை எதிரிகள் கழுகும் பருந்தும் வந்து கொத்தி தின்றாலும் நீங்க இறங்கவே கூடாது, நீங்க அங்கேதான் நிக்கணும், என்னிடம் இருந்து கட்டளை வரும் வரைக்கும். இதுதான் கொரில்லா தாக்குதல். இந்த இடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையின் மீது நிக்க வைத்த அந்த படையை நீங்க மலைக்கு மேல நிற்கும் போது யாராவது ஏறி வந்தாங்க அப்படின்னா குதிரையிலேயோ ஒட்டகத்திலே ஏற முடியாது. கடினமான மலை, இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். அது மலை கடினமான மலை, சர்வசாதாரணமாக ஏறி வர முடியாது. ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு நடையில தான் ஏறி வருவார். அப்படி ஏறி வரும்போது வரக்கூடிய நபரால் தாக்கலாம் முடியாது. கஷ்டப்பட்டு 2 கையை வச்சு பிடிச்சிட்டு தான் வரணும். அவரால் ஈட்டி எடுத்தோ இல்ல வில் எடுத்தோ தாக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யலாம்? வரக்கூடிய நபரை தாக்கலாம். ஒருவேளை கீழிருந்து உங்களை தாக்க நினைத்தால் அவர்களுடைய விற்கள் வீரியமா உங்ககிட்ட வராது. ஆனா நீங்க மேல இருக்கிறதுனால உங்களுடைய விற்களும் அம்புகளும் உங்களுடைய தாக்குதல்களும் வீரியமாக கீழே இருப்பவர்களை நோக்கி செல்லும். இதுக்கு பேர் தான் கொரில்லா. இந்த தாக்குதலை உஹது போரில் நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். எத்தனை மன்னர்கள் நபி அவர்களுடைய ஒவ்வொரு போர்களையும் எடுத்து பாடம் எடுத்திருக்கிறார்கள். தாக்குதல் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும், தாக்குதல் என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று பாடம் பெற்றுக்கொண்ட பல மன்னர்கள். ஆனா இதெல்லாம் மக்கள் சொல்ல மாட்டாங்க வெளியே. ஏனென்றால் இஸ்லாத்திற்கு அது வலுவாக சேர்ந்துவிடும். இப்ப திட்டமிடுதலை அவ்வளவு துல்லியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் ஒவ்வொரு அமல்களையும் நமக்கு திட்டமிட சொல்லி எப்படி சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கான். 5 வேளை தொழுகை கடமை. நீங்க பாட்டுக்கு நீங்க தொழுங்க, 17 ரக்காத்தை நீங்க அப்படியே தொழுது முடிங்க. அப்படியே அல்லாஹ் சொன்னான். ஃபஜ்ர் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள, ஃபஜ்ருடைய ஃபர்ல் இத்தனை ரக்காத், லுஹருடைய ஃபர்ல் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும், இப்படிதான் நீங்க தொழணும். முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், அதுக்கு துணை ஏதாவது நீங்க ஓதிக்குங்க. ஃபஜ்ருடைய கிராத் பகிரங்கமா ஜஹரியத்தா இருக்கும், லுஹருடைய கிராத் சிர்ரியத்தா இருக்கும், ரகசியமா இருக்கும், நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அசருடைய கிராத் அப்படித்தான் இருக்கும், அது இந்த நேரத்துல நீங்க பண்ணணும். மக்ரிபுடைய கிராத் 2 ரக்காத்துல ஜஹரியத்தா இருக்கும், 1 ரக்காத்துல சிர்ரியத்தா இருக்கும். இப்பேற்பட்ட திட்டங்கள் என்ன நமக்கு புரிய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா? நோன்பு நீங்க இப்படி சஹர் செய்யணும், இப்படி இஃப்தார் பண்ணணும், இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம். நீங்கள் செய்யக்கூடாது இது, நீங்க செய்ய வேண்டியது இது. நீங்கள் இரவு காலங்களில் இப்படி இருக்கலாம். எப்படிப்பட்ட திட்டமிட? உங்களுடைய ஜகாத் சதகா நீங்கள் எப்படி திட்டமிட வேண்டும்? ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். என்னென்ன, எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும், சஈனா என்ன, தவாஃப்னா என்ன, நீங்கள் அணியக்கூடிய உடை என்ன ஹஜ்ஜிலே. இந்த திட்டமிடலை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கின்றான். நீங்களும் திட்டமிட்டு செயல்படுங்கள். சும்மா குட்டாம்போகல எதையும் செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜ புத்தி கூர்மையை கொண்டு நிதானத்தோடு செயல்படுங்கள். பிராட் மைண்டோட யோசிங்க, வருங்காலத்திற்கு யோசியுங்கள்.
வருங்கால எதிர்காலத்திற்கு எப்படி உங்களுடைய சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணுமோ அதன் அடிப்படையில் திட்டமிடுதலை கொண்டு செய்யுங்கள். இஸ்லாம் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் ரூபமும் அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு செயலாக்கி இருக்கின்றார். நாமும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எறும்பிடம் இருந்து நமக்கு புரிய வைக்கின்றான். திட்டமிடுதல் என்பது எறும்பிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த கட்டம். மூன்றாவது மிக ஆழமான ஒரு விஷயம் இத்தாஅத், வழிபடுதல், கீழ்ப்படிதல், தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த ஒன்று இல்லாமல் போனதினால்தான் இன்று சின்னா பின்னமாகி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமீருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தலைமை பொறுப்பை ஏற்று தலைமைத்துவத்திற்கு யாரையாவது ஏற்படுத்தினால் இவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று நபி அவர்கள் அதை சொல்லுவார்கள். ஏன் இதை சொல்றாங்க? அதில் மிகப்பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கிறது. ஏனோ தானோ என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. எப்போது உங்களுடைய அமீருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களோ, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் சரியாக நடக்கும் காலம் எல்லாம் உங்களுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களோ, அப்போது வரைக்கும் நீங்கள் சரியான விஷயத்தில் இருப்பீர்கள். இந்த கட்டுப்படுதலை மிக தெளிவான ஒரு விஷயம் நமக்கு புரிய வைக்கின்றது. கருத்து வேறுபாடுகளை கொண்டு பிரிவதை இஸ்லாம் தடுக்கிறது. கருத்து வேறுபாடுகள் இல்லாத காலமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே இருக்கும். எனி டைம் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகின்றேன் என்று சொல்லும் போது வானவர்கள் மாற்று கருத்தை தெரிவித்தார்கள். தெரிவிச்சாங்களா இல்லையா? கருத்து வேறுபாடு தானே. இதனால என்ன பிளவாயிடுச்சா? கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இட்ட கட்டளையை எல்லா வானவர்களும் கீழ்ப்படிந்தார்கள். எவன் மறுத்தானோ அவன் நிராகரித்தவனாக மாறிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் இல்லாத கருத்து வேறுபாடுகளா? கருத்து வேறுபாடுகள் அவர்களை பிளவாக்கவில்லை. கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளாவே கடந்து சென்றார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா என்னைக்காவது சண்டையா போட்டுக்கிட்டாங்க? என்னைக்காவது பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க நம்ம பார்க்க முடியுமா? ஹதீஸில் கருத்து வேறுபாடாகவே இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் என்றும் அந்த கருத்து வேறுபாட்டை சண்டையிட்டெல்லாம் அவர்கள் கொள்ளல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும். இங்கு பேசப்படுவதே இவர்கள் 2 பேரும் சண்டையிட்டு எவ்வளவு கருத்து வேறுபாடில் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் தாபியீன்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு அழகாக அதை கடந்துட்டு போறாங்க பாருங்க. நான் உணவை, சாப்பாட்டை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாத்தில் சாப்பிடுவேன். தொழுகையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாத்தில் தொழுது கொள்வேன். முடிச்சிட்டு கடந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் பதில். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நான் சாப்பாடு அங்க சாப்பிடுவேன், தொழுகையை இந்த ஜமாத்துல தொழுவேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் பதில். எப்படி கடந்தார்கள் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடா? 2 சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினார்கள். இவர் ஒரு மாதிரி ஓதினார், இவர் ஒரு மாதிரி ஓதினார். 2 பேருக்கு ஒன்னோட இதுதான் சரின்னு பேசிக்கிட்டாங்க. 2 பேருமே நபி அவர்கள் கிட்ட போனாங்க. நபி அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், கிலாஹுமா ஹசனானி. நீங்க 2 பேரும் சரியாதான் ஓதுனீங்க, போங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? நீங்க ஓதுற மாதிரி நீங்க ஓதுங்க, அவர் ஓதுற மாதிரி அவர் ஓதுங்க, அவ்வளவுதான். நீங்க சரின்னு பேசிக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அமீருல் முஃமினீன் காலகட்டத்தில் அவர்கள் கஸ்ர் செய்ய மாட்டார்கள் தொழுகையை. ஹஜ்ஜுடைய காலத்தில் 4 ரக்காத்தாவே தொழுவார்கள். இந்த விஷயத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனா அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஹலீஃபா, அமீர். நான் மாற்று கருத்தை தெரிவித்தால் ஜமாத்து பிளவுபடும். அதனால என்னுடைய கருத்தை என்னோடு நான் வைத்துக் கொண்டேன். வச்சுக்கிட்டு நான் அவர்களை பின்பற்றி 4 ரக்காத்தாவே நான் தொழுதேன். ஆனா நான் தனியா தொழுதிருந்தா 2 நான் தொழுது இருப்பேன். ஆனால் அவர்களை அமீரை பின்பற்றி நான் 4 ரக்காத்தா தொழுதுகிட்டேன். கருத்து வேறுபாடா பார்த்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும்
இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் இல்லாத கருத்து வேறுபாடுகளா? இவர்களுடைய ஃபத்வாவுக்கும் அவர்களுடைய ஃபத்வாவுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனா ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நான் கூஃபாவுக்கு சென்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு செல்வேன். அங்க ஃபஜ்ர்ல குனூத் கிடையாது. என்னுடைய ஆய்வு குனூத் ஓத வேண்டும் ஹதீஸை வைத்து. குனூத் நபி அவர்கள் ஓதினார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. நபி அவர்கள் குனூத் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. குனூத் ஓதினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஹித்மத் செய்தது. அந்த ஹதீஸ் எல்லாம் சும்மா அப்படியே கடந்து போக முடியாது. நபி அவர்களோடு 10 ஆண்டு காலம் இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க குனூத் ஓதியதை நான் கண்டேன். அந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அதைத்தான் தங்களுடைய ஃபத்வாவுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். பின்னால் கூஃபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்தை நிறுத்தி விட்டார்கள் என்ற செய்தி மட்டும் போய் சேர்ந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டார்கள். குனூத் ஹனஃபி மذஹபில் கிடையாது. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நான் கூஃபாவுக்கு செல்வேன். நான் கூஃபாவுக்கு சென்று ஃபஜ்ரை நான் தொழ வைப்பேன். நான் குனூத் ஓத மாட்டேன். என்னுடைய ஆய்வு குனூத் ஓத வேண்டும் என்பது. ஆனால் நான் குனூத் ஓத மாட்டேன். ஏன் ஓத மாட்டேன்? என்னை விட மூத்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நான் மதித்தேன். அவருடைய ஆய்வை நான் மதிக்கின்றேன். அவருடைய ஆய்வின் அடிப்படையில் இங்கு பல மக்கள் இருக்கிறார்கள், அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கு சென்று குனூத்தை ஓதினால் மக்களுக்கு மத்தியில் சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே என்னுடைய கருத்தை என்னளவில் நான் வைத்துக் கொண்டேன். அங்கு சென்று நான் குனூத்தை ஓத மாட்டேன். அங்கு சென்று நான் தொழ வைத்தால் ஃபஜ்ரிலே குனூத் இல்லாமல் ஓதுவேன். இந்த செய்தியை யார் சொல்றா தெரியுமா? இந்த செய்தியை யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இப்படிதான் செய்வாங்க என்ற இந்த செய்தியை யார் சொல்கிறார்கள் என்றால், யார் தங்களை தௌஹீத்வாதிகள் என்று பேசிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய மூத்த இமாமாக இருக்கக்கூடிய ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் செய்திகளை. அடுத்தவர்கள் மதஹ்வாதிகள் சொல்லல இந்த செய்தியை. சொல்றது புரியுதுங்களா? நாம யாரையும் எப்பவும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லல. மசாயில்களுக்குள்ள போவாதீங்கன்னு நான் சொல்றேன். மசாயில்கள் என்பது ஒரு தனி சாப்டர், அதுக்குள்ள போகாதீங்க. ஈமானை எப்படி வளர்க்கணும்னு பாருங்க. ஆகிரத்தில் வெற்றி அடைவது எப்படின்னு பாருங்க. கபரிலே எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை பாருங்கள். குர்ஆனிலிருந்து தனக்கு என்ன புரிந்தது, எந்த வசனம் ஈமானை அதிகப்படுத்தியது, எப்படி நாம் நம்முடைய கபருக்கு பதில் சொல்ல போகின்றோம், அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல போகின்றோம், நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஆளாகிவிட்டோமா என்பதை நிதானத்தோடு புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாப்டர்ல நில்லுங்கன்றதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வரேன். ஆனா மசாயில்களுக்குள்ள மத்ஹபுன்னு சொல்லிக்கிற அந்த இமாம்கள் இதை பத்தி பேசல. தௌஹீதுன்னு சொல்லி யார் சொல்லிப்பாங்களோ அவர்களுடைய மூத்த இமாம் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றியும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றியும் பேசுகிறார்கள் இந்த செய்தி. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் சுருக்கமான செய்தி இதாஅத். அமீர் சொன்னால் கீழ்ப்படிதல் எதுவரை இருக்குமோ அது வரைக்கும் அந்த ஜமாத் சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்போது தலைமைத்துவத்திற்கு வழிபடாமல் கீழ்ப்படியாமல் பிரிந்து செல்வார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், யார் ஜமாத்தை விட்டு பிரிந்து செல்வாரோ அவர் இஸ்லாத்திலிருந்து தனது பிடியை கழற்றி கொண்டார். திர்மிதியினுடைய ஹதீஸ், மிக ஆழமான ஹதீஸ். யார் ஜமாத்திலிருந்து பிரிந்து செல்வாரோ அவர் இஸ்லாத்திலிருந்து தனது பிடியை கழற்றி கொண்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லுது, குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள். ஒரே ஜமாத், ஒரே கட்டுக்கோப்பாக எப்போது இருக்கின்றோமோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் சொரிந்து கொண்டே இருக்கும் அந்த ஜமாத்தின் மீது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அந்த ஜமாத்துக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இததான் சஹாபாக்கள் அடைந்தார்கள், சஹாபாக்கள் பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் கஅபத்துல்லாஹ்வில் இருந்தார்கள். ஹிஜ்ரத் செய்து அங்கு சென்றதற்கு பின்னால் முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் ஒன்றாக்கி விட்டார்கள். மக்காவையும் மதீனாவையும் ஒன்றாக்குனது போல இன்னைக்கு நம்மளுடைய மக்கள்லாம் இந்த இடத்துல இருந்து இந்த ஆத்துல இருந்து அந்த பாலம் போடுறாங்கல்ல,
இந்த பாலம் போட்டா இந்த ஊர் மக்கள் ஈஸியா அங்க போய் வர முடியும், அந்த ஊர் மக்கள் இங்க ஈஸியா வர முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட பாலம் ஒற்றுமை என்ற மிகப்பெரிய பாலம். இன்று வரைக்கும் இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த மக்களும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இததான் முகமது ஜான் சொன்னார். இன்று மட்டும் முஹம்மது அவர்கள் இருந்திருந்தால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், 24 மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிச்சிருப்பார். எந்த சம்பவத்தை வைத்து சொன்னார்? இந்த சம்பவம். மக்காவிலிருந்து முஹாஜிரின்கள் எல்லாரும் அழைச்சிட்டு போயாச்சு. 500 பேர் நபி அவர்களோட இருக்கிறாங்க. 500 மக்களை தான் 13 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். 500 மக்களை அழைச்சிட்டு போனாங்க. அன்சாரிகளை விருந்தாளிகளாக நபி அவர்கள் ஆக்கிட்டாங்க. அந்த மக்களுடைய உள்ளம் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய குடும்ப உறுப்பினராக அவர்களை எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு கலிமா தான் பாலம். உங்ககிட்டயும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, என்கிட்டயும் லா இலாஹ இல்லல்லாஹ். வாங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க மக்காவா இருக்கலாம், நான் மதீனாவா இருக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கம் வேறு, என்னுடைய பழக்க வழக்கம் வேறு. உங்களுடைய சாப்பாடு வேறு, என்னுடைய சாப்பாடு வேறு. ஆனா இன்னைக்கு நபி அவர்களுடைய தலைமைத்துவக்கு கீழாக அல்லாஹுக்கு மத்தியில் அடிமை என்ற ஸ்தானத்தில் நாம் 2 பேரும் ஒன்னாயிட்டும். வாங்க, இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. மக்காவும் மதீனாவும் ஒன்றாகி விட்டது. அப்படி முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் ஒன்றாகி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹும் என்ற ஒரே பட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒன்றாக்கிய சம்பவம் இருக்கிறது. இந்த ஒன்றாக்கியதற்கு பின்பு மக்காவில் இருந்து 13 ஆண்டுகள் கழித்து வராங்க 500 சஹாபாக்களை கூப்பிட்டுக்கிட்டு. இப்படி ஒன்றாக்கி ஒற்றுமை ஏற்படுத்தியதற்கு பின்னால் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு. நல்லா கவனிக்கணும் சம்பவத்தை. வெறும் 10 வருஷத்துல 1.5 லட்சம் சஹாபாக்கள் உருவெடுத்து விட்டார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில். இது இந்த ஒற்றுமைக்கு பின்னால் நடந்தது. இந்த ஒற்றுமைக்கு கிடைத்த ஆகப்பெரிய பரிசு 500 1.5 லட்சமாக மாறி இருந்தது. இன்று ஜமாத்துகள் பிரிந்து 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 காணப்படுவதுதான் இஸ்லாம் போய் சேராமல் இருப்பதற்கான காரணம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கீழ்ப்படிதல் என்பதை எறும்பிடமிருந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தகவலை சூப்பர்வைசர் எறும்பு, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய எறும்பு கட்டளையிடுகின்றதோ அதற்கு மாற்று கருத்து எந்த கீழ் எறும்பும் தெரிவிப்பதே கிடையாது. இந்த லைன்ல போங்கன்னா அந்த லைன்ல போகும், நீங்க லைனை முடிச்சுக்கணும்னா முடிச்சுக்கும், நீங்க வந்துருங்கன்னா வந்துடும். செய்தி தொடர்பை சரியாக வைத்துக் கொண்டே இருக்கும். விஞ்ஞான ரீதியா இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறேன். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது ரூஹானியத்தை மட்டும். எறும்பிடம் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ரூஹை பற்றி, ஆழத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 4வது விஷயம், 4வது செய்தி, எறும்பு எப்போதுமே சேமித்து வைக்கக்கூடியது. எந்த ஒன்றையும் வீண் விரயம் செய்வதல்ல. அப்படி என்றால் அப்ப நம்மளும் பேங்க் பேலன்ஸ் வைக்கணுமா, நாமளும் நாளைக்கு எடுத்து வைக்கணுமா, நாளையும் நாம் செய்யணுமா? 2 கருத்து இருக்குதுல. ஒன்று, நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் சேமித்து வைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேமிச்சு வைக்கலாம். இப்ப நாம் எடுக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், எறும்பு இந்த உலகத்திற்கானது. எறும்பை கொண்டு ஆகிரத்தில் எந்த விஷயமும் இல்லை. எறும்பு என்பதையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் அல்ல மனிதர்களுக்காக படைத்திருக்கின்றான். இப்ப இந்த உலகத்திற்கானது, இந்த உலகத்துக்கான சேமிப்பை செய்து, இப்ப என்ன செய்தி அல்லாஹ் தஆலா சொல்ல வரா? செய்தியிலிருந்து நான் பேச வர்றது புரியுதுங்களா? இப்ப நீங்களே எடுத்துடலாம். நான் என்ன சொல்ல வரேன்? இந்த உலகத்திற்கான எறும்பு இந்த உலகத்திற்கான விஷயத்தை சேமிச்சு வைக்குது. அப்போ மனிதன் ஆகிரத்துக்கானவன், ஆகிரத்துக்கானதை சேமித்துக் கொள்ளுங்கள். அதான் செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலகத்துல எறும்பு உலகத்துக்கானது, உலகத்துக்கானதை சேமிக்குது. அதான் யதார்த்தம், லாஜிக். அப்ப மறுமைக்காக படைக்கப்பட்ட நீ மறுமைக்கானது சேமிக்கணுமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்கிறான். எனவே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்பது உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ, உங்களுடைய வீடோ, சொத்தோ இல்லை. அது இந்த உலகத்தில் தேவைப்படக்கூடியது. ஆனால் ஆகிரத்துக்காக படைக்கப்பட்ட நீங்கள் ஆகிரத்துக்காக சேமிக்கக்கூடிய செல்வம், நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுக்காக வந்து கபரிலே நின்று அழுது துவா செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை சேமித்து வையுங்கள். நல்ல உள்ளங்களை சேமித்து வையுங்கள். இதை நீங்க சேமிச்சு வைக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் அந்த தவறை நீக்கி உங்களை நன்மையின் பக்கம் இழுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை சேமித்து வையுங்கள். நீங்கள் இறந்ததற்கு பின்னால் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சதகத்துன் ஜாரியாவை நீங்கள் சேமித்து வையுங்கள். நீங்கள் இறப்பதற்கு முன்னால்
குர்ஆனில் இருந்து 4 கல்வியை எடுத்து உங்கள் மூலமாக ஒரு 40 பேருக்கு நீங்கள் கற்றுவிட்டு செல்லுங்கள். உங்களுடைய செல்வம் குறையவே குறையாது. சேமித்து வையுங்கள். நாளை மறுமையில் எது உங்களுக்கு பயன் தரப் போகின்றதோ அதை யார் இந்த உலகத்தில் இருக்கும் போதே சேமித்து வைத்தாரோ இவர் உண்மையில் புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய மனிதர். நாளை மறுமையில் எது நமக்கு பயன் தருமோ அந்த அமல்களை, அந்த நன்மைகளை சேகரித்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். எறும்பை வைத்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக ஆழமான விஷயம் இதுதான். இது 4வது. 5வது விஷயம் ரொம்ப ஆழமானது. மனிதன் எப்போதுமே சுயநலவாதியாகவே இருக்கின்றான். ஆனால் எதில் சுயநலவாதியாக இருக்க வேண்டுமோ அதில் சுயநலவாதியாக இருப்பதில்லை. அமலுடைய விஷயத்தில் சுயநலவாதியாக இருக்கணும். அமல்களுடைய விஷயத்தில் சுயநலவாதியாக நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற முடியும், எதையாவது ஒன்றை செய்யலாம், எந்த நன்மை எதில் கிடைக்கும் தோண்டிக்கிட்டே இருந்தார்கள். எந்த நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு திருப்தி அல்லாஹ் பெறுவான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது எப்படி என்பதில் சுயநலவாதியாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. என்னத்தை செய்தாலும் உங்களை குறை சொல்வார்கள். குறை சொல்வதற்கென்று சில மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களை அதிருப்தியான மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் இதை விட்டுவிட்டு மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுவதற்காக முயன்றால், அல்லாஹ் உங்களை திருப்திப்பட்டு விட்டால் மீதி எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவதை அவன் பார்த்துக் கொள்வான். எனவே இந்த இடத்தில் சொல்லக்கூடிய மிக ஆழமான விஷயம் என்னவென்றால், எறும்புகள் எப்போதுமே சுயநலவாதிகளாக இருப்பதில்லை. எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருக்கிறது. எறும்புகளுக்கு 2 வயிறு இருக்கு. விஞ்ஞான பூர்வமா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். 2 வயிறுகள் எறும்புக்கு இருக்கிறது. ஒன்று தனது பசியை ஆற்றிக் கொள்வதற்காக சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய வயிறு. 2வது வயிறு உணவை எடுத்து சேமித்து வைக்கும். தனது குடும்பத்திற்கும், தனது பந்தங்களுக்கும், தனது இனத்திற்காகவும். ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, நல்லா கவனிக்கணும். எறும்புக்கு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்காக மட்டும் சேர்க்கல. தனது அதாவது தனது வில்லா, தனது சிட்டியில காலனியில வாழக்கூடிய ஒட்டுமொத்த எறும்புகளுக்கும், தனது இனத்திற்கும், எல்லோருக்குமாக சேமித்து அந்த வயிற்றில் எடுத்து செல்லும் எறும்பு. ஆனால் மனிதர்களாகிய நாம் எத்தனை நபர்கள் ஜகாத்தை முறைப்படி கொடுக்கின்றோம்? எத்தனை மனிதர்கள் சதகாவை சரியாக கருதி கொண்டிருக்கின்றோம்? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் நமக்கானது இல்லை, அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்து இது அடுத்தவர்களுக்கு பரவச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வழங்கி இருக்கின்றான் என்ற ஈமானில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? ஆனால் முஃமின்களுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக குர்ஆன் பேசுகின்றது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அவங்களுடைய சொத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வாங்கன்னு குர்ஆன் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்படின்னா என்ன? ஈமானே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சொத்து செல்வம் என்னுடையதல்ல, அல்லாஹு தஆலா என்னிடம் கொடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்படி செய்திருக்கிறார். என்னை ஒரு பாலமாக அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கிறான். அவ்வளவுதான். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான், அவர்களுக்கு சென்று சேர வேண்டியதுதான். ஆனால் இடையில் அல்லாஹ் தஆலா என்னை பாலமாக ஏற்படுத்தி இருக்கின்றான் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு செல்வந்தர்களுடைய உள்ளமும் இப்படி இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் சதகா செய்யக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? தேவையை அறிந்து அவரவர்களுடைய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் எத்தனை பேர் இருக்காங்க? நபி அவர்கள் சதகாவை பற்றி ஆழமாக சொல்லும் போதெல்லாம் நரகத்தை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. நல்லா கவனிக்கணும். சதகாவை பற்றி பேசும் போதெல்லாம் நரகத்தை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. ஏன்? சதகா மட்டும்தான் உங்களை நரகத்தில் இருந்து விடுவிப்பதற்கு பெரும் பகுதியாக இருக்க போகின்றது. நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாஸான தர்மம், நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாஸான தர்மங்கள் தான் உங்களை நரகில் இருந்து விடுவிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஈமானாக இருக்க போகின்றது. சதகாவை எவ்வளவு செய்யறோன்றது முக்கியம் இல்லை. அதுதான் நபி அவர்கள் ஹதீஸில் சொல்றாங்க, ஒரு பேரீச்ச பழத்தில் இருந்து கீற்றை நீங்கள் சதகா செய்தாவது சொல்லுங்க ஹதீஸ், உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு. நீங்க சதகாவை எவ்வளவு செய்றீங்கன்றது மேட்ரே அல்லாஹ்வுக்கு இல்லை. ஆனால் எந்த நோக்கத்தில் உங்களிடத்தில் இருந்து இருப்பதை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். சதகா செய்யக்கூடிய விஷயத்தில்
நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு மிகப்பெரிய அடையாளமாக திகழப் போகின்றது. எறும்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பொதுநலத்தோடு இருப்பதுதான். பொதுநலம் என்பது எல்லா விஷயத்திலும் பேசுவதில் இருக்கிறது, சதகா செய்வதில் இருக்கிறது, ஜகாத் கொடுப்பதில் இருக்கிறது, ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ரா கொடுப்பதில் இருக்கிறது, ஒரு மனிதருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தை நோகடிக்காமல் இருக்கும் விஷயத்திலும் பொதுநலம் இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் எதையும் இங்கு விட்டு வைக்கல. எறும்புகள் பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய விஷயங்கள், பொதுநலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஆறாவது மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான ஆறாவது கட்டம், ஆறாவது விஷயம், எறும்புகள் தனித்து வாழ்வது கிடையாது, ஜமாஅத்தாக வாழ்கிறது, கூட்டு சேர்ந்து வாழ்கிறது. இந்த கூட்டு சேர்வதினால்தான் எறும்பு எதையெல்லாம் சாதிக்க நினைக்கிறதோ தங்களுடைய திட்டமிடலை சரியாக திட்டமிட முடிகின்றது. ஏனென்றால் தனித்து இருக்கல, ஜமாத்தாக இருக்கிறது. தன்னுடைய காலத்தை பற்றிய ஞானத்தை சரியாக செயல்படுத்த முடிகின்றது. ஏனென்றால் அவைகள் ஜமாத்தாக இருப்பதினால்தான். தங்களுடைய கீழ்ப்படிதலை சரியாக கீழ்ப்பட்டு நடக்கின்றது. ஏனென்றால் அவைகள் ஜமாத்தாக இருப்பதினால்தான். இப்படி எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருப்பது ஒரே ஜமாத், ஒரே கட்டமைப்பாக இருப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கிளையினர்கள் இருந்தார்கள். இவர்களுக்குள் சண்டை காலம் காலமாக சண்டை, எனி டைம் பிரச்சனை. இவர்களுடைய பிரச்சனை ஓயவே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதல் விஷயம் 2 குலத்தாரையும் சமாதானம் பண்ணி வச்சிட்டாங்க. பின்பு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் சமாதான உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. ஏன் இஸ்லாம் என்ற ஜமாத் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை. ஒற்றுமையோடு ஜமாத்தோடு செயல்படுவது, ஒரே ஒரு ஜமாத்தாக, ஒரே கட்டுக்கோப்பாக, ஒரே அமைப்பாக இருப்பதை இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றான். எனவே ஜமாத்தாக இருப்பதை கொண்டுதான் நீங்கள் பலதரப்பட்ட செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதை எறும்பை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றான். இந்த சொல்லப்பட்ட இந்த 6 விஷயங்களும் எறும்பிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நேரடியான ரூஹானியத். எறும்பை கொண்டு விஞ்ஞான பூர்வமாகும். அல்லாஹு தஆலா அந்த 2 வசனங்களில் வாக்கியம் ரீதியாக என்னென்ன வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.